எப்போவும் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் காரசாரமாக வித்தியாசமாக க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். க்ரீன் மசாலா பேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 2 இன்ச்சு சைஸுக்கு உள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்புக்கு இந்த அரை மூடி எலுமிச்சை சாறே போதும், நீங்கள் புளியை தனியாக சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, கருவேப்பிலை சேர்த்து நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தண்டோடு சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வேறு மாதிரி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த மீனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் மசாலாவை எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீனோட இன்னொரு பக்கமும் மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். மீனை நான் ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். பேனில் எண்ணெய் சேர்த்து மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற சீ ஃபுட் ரெசிபியோட வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். மீன் 2 பக்கமும் ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, வீட்டில் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.